ஹாய் விவாஸ். இன்னைக்கு மார்ச் 21 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கங்கா வந்து அவங்க கடையில உட்காந்துருக்கும் போது சாரதா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, கங்கா கிட்ட வந்து சாரதா வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி இப்படி சாப்பிடாம இருந்து என்னடி பண்ண போறீங்க? பேங்க் போனீங்களே என்ன ஆச்சுன்னொன்னே, ஆனா கங்கா சிடு சிடுன்னு பேசுறாங்க. நீ எப்போண்டி இப்படி மாறி போன அப்படின்னோடனே, இப்ப அவங்க கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "என்னம்மா வீட்ட நான் தானே பார்த்துக்கணும். ஒரு 2வது பொண்ணு மாரி பொறுப்பு இல்லாம போக முடியாதுல்லன்னோனே, இப்ப நீ ஏன்டி அவள பத்தி பேசுற?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அவ தந்த காசு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ தைரியத்துல பேசுறியா? அதுவும் சீக்கிரமா செலவா போயிரும். அப்புறமா என்ன பண்றது? வீட்ட நான் தானே பார்த்துக்கணும்னோனே, இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "நான் தானே அவங்களலாம் பெத்தேன். நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னைய மட்டும் பாரு. நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். நீ இப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கே எனக்கு கவலையா இருக்குன்னோனே, கங்கா இந்த மாரி சிடு சிடுன்னு பேசுறத பார்த்தோனே, "சரி உனக்கு பசிச்சா நீ சாப்பிடுன்னு" சொல்லிட்டு, சாரதா அங்கருந்து அப்படியே அழுதுட்டே கிளம்பிர்றாங்க. இங்க குமரன் வந்து அவர பார்க்கணும்னு அங்க வெயிட் பண்ணி நிக்கிறாரு. காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அங்கேயே நிக்கிறாரு. கங்கா கால் பண்ணி கேட்குறாங்க, "எங்க இருக்கிறீங்கன்னு?" "இந்தா வந்துர்றேன்" அப்படிங்கிறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகினி வந்து பசுபதிக்கு கால் பண்ணி, நிவின் சொன்னது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமா பேசினான்ப்பா. ரொம்ப தைரியமா சொன்னா, என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி பசுபதி கிட்ட சொன்னோனே, பசுபதி வந்து எரிச்சல் படுறாரு. நான் உனக்கு வேற இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றேன். நீ இன்னும் அவனையே பேசிட்டு இருக்கிறியா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரன் வந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் மறுபடியும் வர்றாரு. அந்த ஓனர் வந்து மறுபடியும் வர்றாரு. அவர போய் பார்க்க போறாரு. ஆனா அவரு உள்ள போயிட்டாருன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவர் வெளியில வரும்போது நான் பார்த்துக்கிறேன்னு இன்னும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஃபார்ம் ஹவுஸ்ல காவேரி வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா பேசிட்டு இருங்க அவர போய் எந்திரிச்சிட்டாரான்னு போய் பார்த்துட்டு வரேன்னு போகும்போது, அங்க விஜய்யயே காணோம். என்னடா காணோம்னு சொல்லிட்டு ஓடி வந்து வெளியில பார்க்குறாங்க. அவர் நல்லா குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ! ஐயோ! ஐயோன்னு சொல்லிட்டு காவேரி இங்கருந்தே கத்திட்டே போறாங்க. "என்னங்க நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தானே நான் உங்கள பார்க்க வராம இருந்தேன். நீங்க என்ன 1 பாட்டில காலி பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னும் எத்தன பாட்டில் வச்சிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையும் புடுங்கி வச்சோனே, "ஏய் நீ எதுக்கு இதெல்லாம் புடுங்குற தாத்தான்னு" சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இருங்கன்னோனே பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி கத்துறாரு விஜய். அப்போனே காவேரி இவளும் குடிச்சிட்டு இன்னும் சாப்பிட வேற வயித்துல இடம் இருக்கா, இருங்க வரேன்னு சொல்லிட்டு போயி சாப்பாடு எடுக்க போறாங்க. அப்ப விஜய் வந்து திருப்பி வந்தோனே, விஜய் வந்து மறுபடியும் குடிக்கிறதுக்காக கீழ விழுந்து கிடக்குறாரு. அப்போனே காவேரி, "நீங்களே விழுந்துட்டீங்களா? இல்ல கீழ தவறி விழுந்தீங்களா? எந்திங்க" அப்படின்னோனே, "நீ யாரு?" அப்படின்னோனே, நான் அப்பத்தா" அப்படின்னோனே, "என்ன அப்பத்தா சுடிதார்ல வந்திருக்குதுன்னோனே" மறுபடியும் தூக்கி உட்கார வச்சோனே, "என்ன அப்பத்தா இப்படி பண்றீங்கன்னு" சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "முதல்ல சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு காவேரி ஊட்டி விடுறாங்க. அப்புறமா ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போதே விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க, "நான் யாருன்னு தெரியுதா மொதன்னோனே?" "தெரியுதேன்னோனே" "யாரு சொல்லுங்கன்னோனே" "அது தெரியலன்னோனே" "அதானே பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஊட்டி விட்டுட்டு, அப்புறமா விஜய் கிட்ட வந்து "உள்ள வந்து தூங்குங்க, உள்ள வந்து தூங்குங்கங்கிறாங்க." விஜய் வந்து "இங்க தான் காத்தோட்டமா இருக்கு. நான் இங்கேயே இருக்கேன்னோனே" இப்ப காவேரி போகும்போது காவேரிய கைப்பிடிச்சு உட்கார வைக்கிறாரு. "இங்க வந்து உட்காரு வெண்ணிலா, வெண்ணிலான்னு" சொல்லிட்டு. "நீ தான் என் வெண்ணிலா" அப்படின்னோனே, காவேரிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மொத என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ண பாவாடை தாவணியில நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. நாளைக்கு தான் ஃப்ளாஷ்பேக்ன்னு நினைக்கிறேன். அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.